வணக்கம். எங்கிட்ட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் நான் மீஞ்சூரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏரியாவா அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களுக்கான வீடியோ தான் இது, கடைசி வரையும் பாருங்கள். ஸோ நம்ம நார்த் சென்னையில் மீஞ்சூர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறேன். நார்த்து சென்னையில் ஒரு மிக முக்கியமான இடம் மீஞ்சூர். ஸோ ஆனால் எல்லா இடமும் மீஞ்சூரில் வாங்கிடலாமான்னா இல்லை. சில இடங்கள் வாங்கலாம், சில இடங்கள் வாங்க தேவையில்லை, வாங்காமல் விட்டுறலாம், நல்லது அப்படின்னே மீஞ்சூரில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீஞ்சூரில் வாங்குறவங்க இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மீஞ்சூர் பொட்டன்ஷியல் நிறைய விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதில் எந்த இடம் வாங்கணும், எந்த இடம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மீஞ்சூர் எங்கே இருக்குது, நிறைய பேர் புது யூஸராக இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு நார்த் சென்னை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. நார்த் சென்னையோட ஒரு ப்ரைம் சிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தது பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மீஞ்சூர். இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சென்னை போர்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ எண்ணூர் போர்ட் இருக்குது, காட்டுப்பள்ளி போர்ட் இருக்குது. அது போக இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அண்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே நிறையவே அமைஞ்சிருக்குது. சரி, இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, போர்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதனால் நமக்கு ரெசிடென்ஸ் டெவலப் ஆகுமானா 100% டெவலப் ஆகும். ஏன்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். ஸோ எல்லோரும் போய்கிட்டே இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ரெசிடென்ஷியல் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரி, ஏன் இந்த ரீசன்ட் டேஸில் திடீர்னு மீஞ்சூர் பக்கம் எல்லோரும் திரும்புகிறாங்க அப்படின்னா ஒரு காமன் ரீசன்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ ஏன்னா சென்னை சிட்டியை விட மீஞ்சூரில் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நம்ம நினைக்கிற விலைக்கு கண்டிப்பாக வாங்கிட முடியும். இன்றைக்கும் ஒரு இடமாவது நான் வாங்கிட மாட்டேனா அப்படிங்கிறவங்க மீஞ்சூரை பார்க்கலாமான்னா 100% பார்க்கலாம். ஏன்னா சின்ன லெவல்லே இடம் நிறைய இருக்குது. நார்த் சென்னையோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னே நம்ம மீஞ்சூரை சொல்லலாம். ரோடு கனெக்டிவிட்டி கிராஜுவலாக மீஞ்சூரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மீஞ்சூர் கனெக்டிவிட்டி டேரெக்டாக அவுட்டர்லேருந்து வரக்கூடிய கனெக்டிவிட்டி ரோட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மீஞ்சூர் கண்டிப்பாக டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்குதுன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்ம் அப்ரிஷியேஷன் இருக்குதுமா அப்படின்னா 100% லாங் டைம் நான் வாங்கி போட்டு வெயிட்டிங் பீரியடனால் இருக்க முடியும்னா 100% அவங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நான் இந்த வருஷம் வாங்குகிறேன், 26 வாங்குறது 27, 28 மேசிவ் க்ரோத் கொடுக்க முடியுமா அப்படின்னா 100% கேரண்டி எதுவும் கொடுக்க முடியாது. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் நான் வெயிட்டிங் பீரியட், நான் சொல்கிறது மோர் தென் 5 இயர்ஸ் நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னா மட்டுமே மீஞ்சூர் பக்கம் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். சரி, நான் மீஞ்சூரில் இடம் வாங்கலாமான்னு டிசைட் பண்ணுறேன். ஆனால் நான் என்னென்னலாம் சரியாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தந்த டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத 100% பார்க்கணும். சிஎம்டிஏ ஆர் டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிறத 100% பார்க்கணும். பட்டா இருக்குதா அப்படிங்கிறத 100% பார்க்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அது போக இன்கம் பேரண்ட் சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரோடு ஆக்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டி இந்த லே அவுட்டுக்கோ இந்த இடத்துக்கோ வர இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரிங்கிங் வாட்டர் எந்த அளவுக்கான இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். மிக முக்கியமாக சாயில் டெஸ்டிங் எடுத்து இந்த இடம் வீடு கட்டுறதுக்கு உகந்ததா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ ஒரு பில்டர் இதெல்லாம் சொல்கிறாரு, நான் உடனே வாங்கிடலாமான்னா பில்டர் சொல்கிறது ஓரலாக இருக்கிறது எந்த இடத்துலையும் வேலிடேஷனுக்கே வராது. ஸோ கட்டாயமாக நீங்கள் அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி ஒரு நல்ல லீகல் பர்சனை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆப்டடாக இருக்கும். சரி, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரிஸ்கெல்லாம் இருக்குதா அப்படின்னா அதை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லோ லையிங் ஏரியாவா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ரெய்னி சீசனில் வாட்டர் லேகிங் இருக்குதா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். நியர்பை இண்டஸ்ட்ரீஸில் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால பொல்யூஷன் எஃபெக்ட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெல்த் ரிசார்ட்ஸில் நம்ம எல்லாத்தையும் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அதையும் நம்ம பொல்யூஷனால் ஏதாவது உடலுக்கு பாதிப்பு வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு காவா பக்கம் நீங்கள் வீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் வெள்ளி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே கருத்து போயிடும். நீங்கள் இருக்கிற ஜன்னல் எல்லாமே ரஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த தன்மையெல்லாம் அந்த பொல்யூஷனால் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம வாங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கட்டாயம் செக் பண்ணணும். அதே மாதிரி கவர்மெண்ட் அக்விசிஷன் ஏதாவது இருக்குதா. ஸோ இந்த இடம் வாங்குகிறோம், பின்னாடி இதில் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். மிக முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பையில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் அவங்கள்ட்ட இந்த ஏரியா நல்ல ஏரியாவா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஸோ இந்த இடம் பார்த்துருக்குறீங்களா, நான் வாங்கலான்னு இருக்கிறேன்,
ஸோ என்ன ஸ்கொயர் ஃபீட் போகுது இதை கட்டாயம் நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபைனலாக மீஞ்சூரில் இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். சரி, நான் உடனே குயிக்கான அப்ரிஷியேஷன் எதிர்பார்த்து நான் வாங்கலாமா அப்படின்னா 100% நீங்கள் ஏரியாவை போய் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு போகும்னு உங்கள் மனதுக்கு தோணுச்சுன்னா வாங்கலாம். மீஞ்சூர் டெவலப் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஏரியா. பட் ஆனால் குயிக்காக டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் ஒரு 10 இயர்ஸ்க்கான அப்ரிஷியேஷன் ஏரியாவானா 100% அப்ரிஷியேஷன் ஏரியா. ஸோ ஏன்னா இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மீஞ்சூர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவுட் சைடில் அப்படியே வந்துட்டு போயிட முடியும். அப்படிங்கிறதுனால ரெசிடென்சியல் ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் நாளுக்கு நாள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ரெண்டல் டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னா 100% மீஞ்சூரில் இருக்கும். பட் ஆனால் லேண்டோட வேல்யூ சடன் அப்ரிஷியேஷன் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு மற்ற ஏரியாவை விட கம்மியாக இருக்கிறதுக்கான அளவு தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதே நான் பொன்னேரியில் வாங்குறது பெஸ்ட்டாக மீஞ்சூரில் வாங்குறது பெஸ்ட்டானா மீஞ்சூரை விட பொன்னேரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் மீஞ்சூரில் எல்லா ஃபெசிலிட்டியும் எனக்கு இருக்கக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு 10 வருஷம் என்னால் பொறுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மீஞ்சூரை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த இடத்த விசிட் பண்ணாலும் ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறது மஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இடம் வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னார், இல்லை ஃப்ரெண்டு இடமே பக்கத்தில் வச்சுருந்தாரு அதை நம்பி நான் வாங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் லீகல் ஒப்பீனியன் செக் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கும் உங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் அது கேரண்டியான ஒரு இடமா இருக்கும். நம்ம எல்லா இடங்கள்லையும் பதிவு செய்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடமோ வீடோ நிலமோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற பணம் மட்டும் இருந்தால் போதுமானா போதாது. கண்டிப்பாக அதுக்கான அறிவும் வேணும். அந்த அறிவை லேண்டீல்ஸ் சேனல் வாயிலாக நாங்கள் கொட்டி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எங்களுக்கு தாராளமாக கூப்பிட்டு உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். வேறு ஏதாவது இந்த லொக்கேஷனை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த லொக்கேஷனுக்கு உண்டான இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நன்றி.